ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுஸ் விஷன். அச்சு விஷனில் இன்றைக்கி சூப்பரான நல்லி எலும்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் பண்ணுறது. மெயினாக என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நான் செய்கிறதுல. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு தடாலடியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து நல்லெண்ணெய் கண்டிப்பாக விடுங்க. நல்லெண்ணெய் விட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்குலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் அது நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா அதையும் இந்த ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம நல்லி எலும்பு இருக்கு இல்லையா, இதில் கறி ஃப்ளஷ் எதுவுமே போடக்கூடாது. ஒன்லி நல்லி எலும்பு மட்டும்தான் போடணும். இது இந்த மாதிரி நல்லி எலும்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சைடில் இவ்வளோ நல்லி எலும்புலாம் கிடைக்காது. நாங்கள் ஆக்சுவலி சிட்டி சைடில் இருக்கிறதுனால ஆன்லைனில் வாங்குறதுனால எங்களுக்கு கிடைக்கும் இது. ஏன்னா எல்லா ரொம்ப ஆடு வெட்டுவாங்க இல்லையா, ஸோ இந்த நல்லி எலும்பு மட்டும் இங்கே தனியாக எங்களுக்கு கிடைக்கும். நான் இது ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து தான் வாங்கினோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட. ஸோ இந்த நல்லி எலும்பு மட்டும் போடுங்க, கறி எதுவும் போடாதீங்க. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லி எலும்பு குழம்பு மட்டும்தான். ஸோ நல்லியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுவும் ஒரு விஷயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அந்த எலும்புலாம் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்லி எலும்பு குழம்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு முறைனா சேர்த்துக்கோங்க. நம்ம போன்ஸுக்கெலாம் ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தண்ணி அந்த எலும்புலாம் மூழ்கல்றதுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசில் விடுறது தான். நான் ஆக்சுவலி 10 விசில் விடுறேன். ஏன்னா என்னோட தண்ணி வாகுக்கு கொஞ்சம் அதிகம் விசில் எடுக்கும். ஒரு சில தண்ணி வாகுக்கு ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி தண்ணி வாகு இருக்கும். உங்கள் சைடில் எப்படி தண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலி 10 விசில் விட போகிறேன் இன்னைக்கு. அப்போ தான் அந்த எலும்பு நல்லா வெந்து உறிஞ்சி சாப்பிட நல்லாயிருக்கும். சரி, ஃபஸ்ட்டு அது விசில் வரட்டும். அது வரைக்கும் குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், அடுத்து பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் குழம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பல்ஸில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா, தேங்காய், சோம்பு, கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் வச்சு அரைச்சி அதையும் மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ குழம்புக்குள்ளே போகலாம். இது 10 விசில் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த எலும்புக்குள்ளேருந்து எப்படி அந்த ரத்தம், அந்த ஜூஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் குட்டி குழந்தைங்க நினச்சி இதுவே அந்த ஜூஸ் எடுத்து சூப் மாதிரி கொடுக்கலாம். இதே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதே இந்த சூப் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எடுத்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களா இருந்தீங்கன்னா அதை எடுத்து கொடுங்க, அந்த ஜூஸை, அந்த சூப்பை. அடுத்து ஒரு குக்கர் வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிடுங்க. சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் ஊற்றிட்டு நல்லா காய வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் நல்லா விட்டு நம்ம ஆட் பண்ண பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுக்கோங்க. தட்டின வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு 2 மினிட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட மொபைல் ஹேங் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அந்த மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது அந்த வீடியோ இருக்காது. நான் வாயிலே சொல்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, மெயினாக புதினா, கை நிறைய ஒரு கொத்து புதினாவை எடுத்து போட்டுக்கோங்க. மல்லிச்செடியும் போட்டுக்கோங்க, கருவேப்பில்லை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாரி, இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும்போது என் மொபைல் ஹேங் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் வீடியோ இருக்காது. சாரி, அதுக்காக சாரி கேட்குறேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கோ. வீட்டு மசாலா பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் வேறு எதுவுமே சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. வீட்டு மசாலா பொடி, வேறு எதுவும் இல்லை. அந்த மசாலா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்ச வேக வச்சு எடுத்த அந்த நல்லி எலும்பை போட்டு உள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த எவ்வளோ உங்களுக்கு ஒரு சில டைம் கட்டியாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு கிளறிட்டு 1 மினிட் கிளறிட்டு திரும்ப குக்கர் போட்டு ஒரு 2 விசில் விடுங்க. விட்டால் நல்லா வந்துடும் குழம்பு. நான் அந்த வதக்கும் போது சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, ஓகேங்களா? நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பில்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி, ஏற்கனவே அரைச்சதுக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கோம். திரும்ப ஒரு குட்டி தக்காளி ஒரு 4 கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து புதினா இலை,
அரை கொத்து மல்லிச்செடி இலை போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, வெங்காயம் தேங்காய் சோம்பு தக்காளி போட்டு அரைச்சி வச்சலாம், அந்த பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டு வீட்டு மசாலா பொடி, நான் வேற எந்த பொடியும் போடல, வீட்டு மசாலா பொடி மட்டும்தான், அம்மா அரைச்சி கொடுத்த பொடி அது மட்டும் தான் போட்டிருக்கேன். காமிக்கிறேன் அந்த மசாலா பொடி தான் எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா பொடி. இது எல்லா குழம்புக்குமே சூப்பராக இருக்கும், மெயினாக நான்வெஜ்ஜுக்கு அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மசால் பொடி வீடியோ வேணுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 விசில் ஃபைனலாக திரும்ப ஒரு 2 விசில் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு நல்லி எலும்பு மட்டன் குழம்பு ரெடி. இது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரைஸுக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் மஸ்ட் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அச்சு விஷன்.